ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 75 கிராம் எடுத்திருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு அரை ஸ்பூன், சோம்பு சீரகம் வெந்தயம் இது மூணுமே அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸ் தேங்காவில் அரை மூடி எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும் பாதி டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்து ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஊற வைக்கும் போதே சோம்பும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டான பதம். உருண்டை குழம்பு நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு நீங்கள் இந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம் குழம்புல. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த உருண்டை எல்லாமே குழம்புல நல்லா ஊறி வந்திருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு. இப்போது நல்லா தாளிப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 பல் பூண்டை நான் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு நம்ம தட்டி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ பூண்டு நல்லா கலர் மாறி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பருப்பு உருண்டை குழம்புக்கு. இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒன்று சேர வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா குழம்புக்கு கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி ஒன்று சேர வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயமும் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா ஒன்று சேர வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். நம்ம எண்ணெயிலேயே மசாலாவெல்லாம் சேர்க்கறதுனால குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இப்போது இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இதை கொதிக்க வைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பருப்பு உருண்டைக்கு அரைக்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ குழம்புக்கு மட்டும் தனியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா அதை ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், குழம்பு இன்னும் நல்லா திக்காகணும். இந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. அது மட்டும் இல்லை, நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு.
இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பருப்பு உருண்டைகளை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். பருப்பு உருண்டைகளை சேர்க்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி சேருங்க. ஏன்னா நம்ம ஆவியில் வேக வைக்காமல் டேரெக்டாக குழம்புல சேர்க்குறோம். ஒன்றோட ஒன்று சேர்ந்து நம்ம போட்டுட்டோன்னா அது குழம்புல வந்து கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு பருப்பு உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் தள்ளி தள்ளி சேர்த்துருக்குறோம். இப்போது மறுபடியும் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை குக் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது எல்லா உருண்டைகளையுமே நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 சைடுமே உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், எதுவுமே உடஞ்சி போகலை, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். தேங்க்யூ.